ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா உங்க ராசியில பாத்தீங்கன்னா கேது உட்கார்ந்துருக்கிறாப்புல. ராசியை செவ்வாய், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் பாக்குறாப்புல. பொதுவா ராசியை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு சுபத்துவம் அடைகிறாப்புல. ராசிநாதன் புதனை பொறுத்தவரையும் 5ஆம் இடத்துல 11 நாட்கள் இருக்கிறாரு. 11ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல போய் மறையிறாப்புல. பொதுவா உங்க ராசிநாதன் வலுவா இருக்கிறதால பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பான முறையில ஏறுமுகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் 7ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து உச்சம் அடைகிறாப்புல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில முன்னேற்றங்கள், காசு பணம் செழிப்பான முறையில வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். லட்சுமி கடாசம் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. பொதுவா குடும்பஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறதால பேச்சில ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 3ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா திக்பலத்துல இருக்கிறாப்புல. பொதுவா 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறதால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா நீங்க படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்ல நான் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கறதுக்காக முயற்சி பண்றேன், இல்ல வேலைக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல தொழிலுக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாப்புல. செவ்வாயோடைய பார்வை அங்க படும்பொழுது பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி உச்சம் அடைஞ்சு திக்பலத்துல உள்ள செவ்வாய் அங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதால பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய யோகமோ, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமோ, இல்ல ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல படிப்புல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தடங்கள் தாமதம் இல்லாம சிறப்பான முறையில படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. இதுவரைக்கும் ஒரு சில மருத்துவ விரய செலவுகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மருத்துவ வீண் விரய செலவுகள் குறைக்கப்படும். சுகபோக வாழ்க்கை நன்றாக இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. தாய் ஸ்தானம் வலுவா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா குழந்தைகளுக்காக வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அங்க குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை அங்க படும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வீண் விரய செலவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சுப விரய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடன் பெற்று செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. ஏன்னா அங்க குருவுடைய பார்வை அங்க படுவதால புத்திர பாக்கியம் சிறப்பாவே உங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் காதல்ல ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசியை உச்சம் அடைஞ்ச சுக்கிரன் பாக்குறாப்ல. 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சாலும் குருவுடைய பார்வையில இருக்கிறதால 5ஆம் இடம் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த காதலை நீங்க வீட்டுல முறையிட்டீங்கன்னா திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேலையில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே ஏற்படும். 6ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல வலுவா இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியன், புதன்லாம் சம்பந்தப்படும் பொழுது பாத்தீங்கன்னா சனியோட நேர் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறாப்ல. வீண் விரய செலவுகள் இந்த மாதத்துல அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். தொலைதூர பயணங்கள் மூலமான அலைச்சல், அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால வம்பு வழக்கா இருக்கட்டும், இல்ல பகையா இருக்கட்டும், இல்ல கடனா இருக்கட்டும், இது போல சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்க சமாளிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 7ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாப்புல. பாக்கியஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த நஷ்டத்துல உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் நல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உறவினர்கள் மூலமான அதிர்ஷ்டங்கள், ஆதாயங்கள் பெறுறதோ, நண்பர்கள் மூலமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி அந்யூன்ய உறவா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 8ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும்
10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல்கள் அப்பப்ப வரதான் செய்யும். அதை நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொதுவா அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். அதை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பான முறையில் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாப்ல பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டா மாத்துறதோ இல்ல ஒரு கிரயம் பண்றதோ ஒரு ரிஜிஸ்டர் பண்றதோ இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி மூலமான அனுகூலங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 10ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 5, 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதால குருவுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வையில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல், வேலைப்பளு இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்க பொறுமையான முறையில கடந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேரு, புகழ், வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. வேலைப்பளு அதிகமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனால ஒரு லாபங்கள் ஏற்படுறது, அதனால ஒரு பேரு, புகழ், மதிப்பு, அந்தஸ்து பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களை மதிக்காத நபர்கள் கூட வாலண்டியா உங்களை வந்து தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 12ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கூட சேர்ந்து 5ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் இருக்கிறதால தன் வீட்டை தானே பார்க்கறதால சனி கூட சேர்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.